தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள் மற்றும் ஷெப்பர்ட் வாய்ஸின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல நிகழ்வுகளை குறித்து திருமண்டல மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டுள்ளோம். அதன் வாயிலாக ஷெப்பர்ட் வாய்ஸ் மூலம் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் ஒரு சில தகவல்களை தெரிவிக்க உள்ளோம். நன்றி, வாழ்த்துக்கள். மேலும் நமது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் தற்பொழுது நீதிபதி ஜோதிமணி ஐயா தலைமையில் கடந்த நாட்கள் 8 மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்த 8 மாத காலமும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு வந்தார்கள். பல காரியங்களை நடத்தி தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் வரை வந்தது. அதன் பின் தேர்தலுக்கு முந்தைய நாட்களிலே சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஜோதிமணி ஐயா அவர்கள் தேர்தல் நடத்த வேண்டாம் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டு நமது சிஎஸ்ஐ உச்சபட்ச அதிகாரமிக்க சினாடால் நியமிக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி, தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்காக நியமிக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியால் இனி வரும் நாட்களில் நிர்வாகம் நடத்தப்படும். அதே வேளையில் தேர்தல் கால ஒழுங்குகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று சினாடால் அறிவுறுத்தப்பட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தற்பொழுது இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. சீரும் சிறப்புமாக பிஷப் ஐயா தலைமையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் செவ்வனே நடைபெற்று வருகிறது. நமது திருமண்டலத்தை சிறப்பாக நடத்தக்கூடாது என்று எண்ணும் ஒரு சில குறிப்பிட்ட வன்ம எண்ணம் கொண்டவர்கள் தொடர்ந்து திருமண்டல நிர்வாகத்தை சீராக செயல்பட இடையூறு செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே கடந்த நாட்களிலே வரும் யூடியூப் சேனல் வீடியோக்கள், மற்ற சேனல் வீடியோக்கள், பதிவுகள், வாட்ஸ்அப் பதிவுகளை பார்த்தால் ஒரு மிரட்டல் தொனி, அதாவது நாங்கள் பிஷப்பிடம் கேள்வி கேட்போம், நிர்வாகத்திடம் கேள்வி கேட்போம், நாங்கள் விடமாட்டோம், அவ்வளவு எளிதாக தேர்தலை நீங்கள் நடத்திவிட முடியாது, அப்படி தேர்தல் நடத்த வேண்டாம், நிறைய பாடுகளை அனுபவிக்க வேண்டும், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், சண்டை சச்சரவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு தொடர்ந்து மிரட்டல் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுவது பணிவது என்பது ஒரு காலமும் நடக்கப் போவது கிடையாது. ஏன்னா பல மிரட்டல்களை பார்த்து விட்டாச்சு, பல கோர்ட்டு காரியங்களை பார்த்தாச்சு, பல போலி எஃப்ஐஆர்களை பார்த்தாயிடுச்சு. அதனால் இனி இன்னும் எதுவும் சந்திக்கிறதுக்கு எதுவும் புதிதாக எதுவும் ஒன்றும் பிறந்து வரப்போகிறது கிடையாது. எல்லா காரியங்களையும் சந்தித்து தான் ஆகணும். ஆனால் திருமண்டலத்தில் தொடர்ந்து வன்முறையை கட்டவிழ்க்கணும், வன்முறையை தூண்டி ஒரு அடிதடியை உருவாக்கணும், ஒருத்தருக்கு உள்ள ஒருத்தர் அடித்து பிடிச்சி சண்டை போட்டு கெட்டி உருளணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட அந்த தீய சக்திகள் என்பதை விட தீய எண்ணம் கொண்டவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வன்மத்தை வாட்ஸ்அப் குழுக்களையும் பொது வலைதளங்களையும் பரப்பி வருகின்றனர். இதை ஷெப்பர்ட் வாய்ஸ் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. இதை காவல்துறை கவனத்திற்கும் கொண்டு செல்கிறோம். ஏனெனில் ஒரு நிர்வாகம் நீதிமன்ற ஆணைப்படி நியமிக்கப்பட்டு அதற்கு அடுத்தபடியான நமது நிர்வாகமான சிஎஸ்ஐ சினாடால் நியமிக்கப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை செயல்பட விட மாட்டோம், நாங்கள் கேள்வி கேட்போம், தொந்தரவு பண்ணுவோம், தேர்தல் நடத்த விட மாட்டோம், அடிதடி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதெல்லாம் எந்த மாதிரி ஒரு அணுகுமுறை என்று தெரியவில்லை. நமது வரும் சன்னதிகளுக்கு எந்த மாதிரி ஒரு எண்ணங்களை நம்ம புகுத்தி செல்ல இருக்கிறோம் என்பதும் தெரியவில்லை. அதாவது வன்முறை, அடாவடி, கோர்ட்டு கேஸு, இதுதான் நம்ம சொல்லி கொடுத்து கொண்டு போகிற பாடமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் திருமண்டல மக்கள் வரவேற்பாங்களான்னு தெரில. நமது திருமண்டல மக்கள் அனைவரும் நன்கு ஜெபிக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நல்ல வல்லமையாக ஜெபிக்கக்கூடிய அநேக பெண்கள், ஆண்கள் அனைவரும் இருக்கின்றோம். ஆனால் அப்படி இருக்கையில் ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒரு வன்முறை களத்தையும் ஒரு போராட்ட களத்தையும் ஒவ்வொரு முறையும் ஏற்படுத்தி மிக ஒரு கொடூரமான நிகழ்வுகளை ஒரு பதட்டமான நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம திருமண்டலத்தில் நடத்தி வந்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் சபையார் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நம்ம திருமண்டல தேர்தலை நடத்துவதில் நம்ம திருமண்டல மக்களுக்கு யாருக்குமே உடன்பாடு கிடையாது.
அநேக இடங்களில் வந்து தேர்தல் காலங்களில் வந்து ஒரு சிலரை சந்திக்க நேரிடும் பொழுது அவர்கள் குறித்த கூறிய காரியங்கள் பொதுவானவர்கள், சபை வளர்ச்சி பணிகளில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள், ஊழிய பாதையில் இருக்கிறவர்கள் அனைவருமே கேட்ட கேள்வி என்னவென்றால், நமது நிர்வாகத்தை நடத்த நம்மக்கிட்ட ஒரு ஆள் இல்லையா? ஒரு வெளியிலேருந்து வந்து ஒரு 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 இந்து நீதிபதி தான் வந்து நமக்கு நடத்தி கொடுக்கணுமா? அப்படிலாம் வந்து நம்ம இப்படி நம்மளுக்குள்ள ஒரு ஒரு காரியங்கள சண்டை சச்சரவான காரியங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போய் தானே இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நிற்கி. இது நமக்கு ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு சூழலாக இல்லையா? இப்படிலாம் ஏன் நடக்கிறீங்க? நீங்கள் இதெல்லாம் எடுத்து ஜோதிமணி ஐயா அவர்களை வந்து நம்ம எலெக்ஷன் நடத்த விடாமல் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சினாடால் நியமிக்கப்பட்டு ஒரு கமிட்டி அமைச்சு அதன் மூலம் நம்மளை தேர்ந்தெடுத்து ஒரு நிர்வாகத்தை அமைச்சிக்கலாம் அப்படின்னு தான் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் முழுமைக்கான அநேகர் கூறிய காரியங்கள். அதாவது எல்லா ஊழிய பாதையில் உள்ளவங்களும் சரி, நிர்வாகத்தில் உள்ளவங்களும் சரி, முக்கிய பொறுப்புகளில் உயர் பதவிகளில் இருந்த அனைவரோட கருத்தும் இதுதான். இது அனைத்துமே வந்து ஆண்டவரால் நேர்த்தியாக கடைசி கட்டத்தில் நீதிமன்ற ஆணைப்படி செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இது நம்ம ஆண்டவருக்கு தான் மிகுந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா நம்ம திருமண்டலத்தில் வந்து அந்த 8 மாத காலம் என்பது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு கருப்பு வரலாறு என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த நீதிபதி அவர்கள் மாதத்தில் 2 நாள் தான் வருவாங்க. அந்த 2 நாளும் நம்ம சபையார் அவ்வளோ பேரும் ரோட்டில் வந்து, அதாவது திருமண்டல வாசலில் அவரை பார்க்குறதுக்கு நாயை விட கேவலமாக நம்ம வந்து கிடந்த நாட்கள்லாம் உண்டு. யாருக்கும் ஒரு தண்ணி வசதி கிடையாது, உட்கார்றதுக்கு சேர் கிடையாது. வந்தவங்கள வந்து ஒரு ரிசீவ் பண்ணி ஒரு மரியாதையாக நடத்தின காலகட்டம் கிடையாது. எல்லோரையும் ஏதோ அந்த கேவலமாக ஏதோ இவங்கக்கிட்ட வந்து நிற்கிற மாதிரியும் ஊ ஏல போல நின்னுல தூர போல கதவுகிட்ட நிற்காதலங்கிற கண்டிஷனில் தான் நடத்துனாங்க. அது தேர்தலை நடத்தக்கூடிய காலகட்டத்தில் நிறைய முறைகேடுகள் பண்ணாங்க. தேர்தலில் ஓட்டு கொடுக்கன்னு சொல்லுவாங்க, சரி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, எதை கேட்டாலும் ஆமான்னு சொல்லுவாங்க. ஒரு நிலைப்பாடே கிடையாது, ஒரு 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 ஸ்டபனான முடிவு கிடையாது. இதுதான் முடிவு. ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, அந்த ஆர்டரில் கிளரிக்கல் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே மாற்றிக்கிடுவாங்க. அப்போ எதை நம்பி வந்து நம்ம திருச்சபையார் வந்து தேர்தலை சந்திக்க முடியும்? ஒரு ஆர்டர் கொடுக்காங்கன்னு அந்த அடிப்படையில் போய்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஆர்டரை மாற்றுறது, இப்படி தான் அந்த 8 மாத காலகட்டங்கள் நடைபெற்றது. இது அனைத்துமே வந்து நீதிமன்றத்தில் இந்த முறைகேடுகள் அனைத்தையும் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் நீதிமன்ற ஆணை கொடுக்கப்பட்டிருக்கு. நடந்து முடிஞ்சிடுச்சு. நம்மளும் நம்ம நிர்வாகத்தை நடத்த ரெடி ஆகிட்டோம். சினாடு ஒரு நிர்வாகத்தை நமக்கு கொடுத்துருக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை கொடுத்துருக்கு. எல்லோரையும் சேர்ந்து போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பொதுவான நிர்வாக கமிட்டி தான் போட்டிருக்காங்க, ஒரு செக்ரட்டரி போட்டிருக்காங்க, ஒரு ட்ரெஷரர் வெளியிலேருந்து தான் போட்டிருக்காங்க. நம்ம திருமண்டலத்தில் இருந்த 2 அணிகள் இருக்குது, இப்போ பிரச்சனைகள் இருக்குன்னா 2 அணியில் உள்ள நிர்வாக பொறுப்பாளர்களையும் போட்டிருக்காங்க. எல்லாரையுமே போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சைடாக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பே கிடையாது. நல்லபடியாக செஞ்சு நிர்வாகம் போய்கிட்டு இருக்குது. நமக்குன்னு ஒரு பிஷப் நியமிக்கப்பட்டிருக்காங்க, நல்ல பிஷப். அவங்க ஒரு பொதுவான பிஷப். எந்த ஒரு காரியத்தையும் கலந்து ஆலோசிக்காமல், ஒரு ஆராயாமல் எதையும் முடிவெடுக்காத ஆள் கிடையாது. எல்லாத்தையுமே ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஆள். அந்த மாதிரி ஒரு நல்ல பிஷப் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நம்ம திருமணம் இப்போ தான் ஒரு நல்ல ஒரு செவ்வனே நடக்கக்கூடிய ஒரு பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில பல விமர்சனங்களை பழைய நிர்வாகம் சந்திச்சிருக்கு. அதாவது எதை எடுத்தாலும் கோர்ட்டு கேஸு போகிறாங்க, பல லட்சங்களை கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் தற்பொழுது கோர்ட்டில் கிட்டத்தட்ட 8 மாதம் நீதிபதி அவர்கள் பொறுப்பில் இருக்கிற காலகட்டத்தில் நடந்த கோர்ட்டு கேஸுகள் அனைத்தையுமே தனிப்பட்ட முறையில் தான் டிஎஸ்எபணி நிர்வாகம் பார்த்துருக்காங்க. எந்த ஒரு திருமண்டல ரூபாயோ எந்த ஒரு பணத்தை எடுக்க முடியாது, ஏன்னா நிர்வாகத்தில் இல்லை. ஆனால் அதே சமயம் நீதிபதி ஜோதிமணி ஐயா அதே கேஸை நடத்துறதுக்கு திருமண்டலத்துலேருந்து பணம் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க திருமண்டல நிர்வாகியாக இருக்கும்போது அவங்க மேலே தொடுக்கப்பட்ட வழக்குகள் திருமண்டலத்தில். இது வந்து நேச்சர் தான், இது தப்புன்னு இல்லை. இருந்தாலும் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. இதே போல் தான் இப்போ சரி எல்லா காலகட்டம் முடிஞ்சிட்டு, சரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிச்சு, சரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டாச்சு, ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அடுத்த கட்ட நகர்வை நம்ம நகர்த்தி கொண்டு போவோம்னு நினச்சோம்னா, இப்போ புதுசாக, அதாவது இவங்களை பொறுத்தளவில் என்னென்னா, பாக்கிதாரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கணும். ஜட்ஜி கொடுத்தாரு. கொடுக்கும்போது எல்லோரும் வாயை பொத்திட்டு அமைதியாக இருந்தாங்க, ஜட்ஜை தூக்கி கொண்டாடினாங்க.
இன்றைக்கி கோர்ட்டால் நியமிக்கப்பட்டு இந்த ஜட்ஜி அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கப்பட்டு தான் இப்போ அவரோட பதவி இழந்து அவர் வந்து வெளியில் போயிருக்கார். ஏன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவும் திருமண்டல சட்டத்துக்கு எதிராகவும் சிஎஸ்சி சட்டத்துக்கு எதிராகவும் நிறைய காரியங்களை அவர் ஆர்டரை அடித்து செஞ்சதுனால தான் கோர்ட் அவரை வந்து வெளியில் எடுத்தது. இன்றைக்கும் வந்து அந்த அந்த ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு, அதாவது எஸ்டிகே ராஜன் அவர்கள், ஜெபச்சந்திரன் அவர்கள், ஜான்சன் அவர்கள் மற்றும் அவங்க கூட சேர்ந்த மோகன் ராஜ் அருமைநாயகம் அவர்கள் மற்றும் அவர்கள் கூட சேர்ந்த சகாக்கள்னு சொல்லி ஒரு 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 வன்முறை சிந்தனை கொண்ட இவங்களெல்லாம் நீங்கள் பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க எந்த மாதிரி வன்முறைகளை வந்து திருமண்டலத்தில் நிகழ்த்தியிருக்காங்க. மாடரேட்டரை அடிக்க போயிருக்காங்க, பிஷப் அடிக்க போயிருக்காங்க. இது ஒரு தடவை நடக்கலை, பல நேரங்கள் நடத்தி காமிச்சிருக்காங்க. பல கெட்ட கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு பொருளாளர் அவர்களை, திருமண்டல பொருளாளர் அவர்கள் அலுவலகத்தில் புகுந்து பேசியிருக்கிறார்கள். குருவானவர்களை அடித்திருக்கிறார்கள். இப்படி இவங்க செய்யாத வன்முறையே கிடையாது. தூத்துக்குடி நாசர் திருமண்டலத்தில் வன்முறையை கட்டவிழ்த்து அதை உருவாக்கி விட்டது அவங்க தான். வெளியூர் அடியாட்களை கூட்டு வந்து அடிக்க பழக்கப்படுத்தி விட்டதும் அவங்க தான். இப்படி இவங்க செய்த காரியங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் முன்னிறுத்தி 8 மாதம் சும்மா இருந்தவங்க இப்போ ஜட்ஜி போயிட்டாரு, நமக்கு சாதகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம பாக்கிதாரராக இருந்தாலும் நமக்கு வாக்குரிமை கொடுத்த ஆள் இல்லைங்கிற ஒரு ஆதங்கத்தில் நிர்வாகத்தை நடத்தக்கூடாது, எல்லோரும் ஓடியா திருமண்டலத்தில் போய் நம்ம போராட்டம் பண்ணணும், கிளம்பி வா அப்படின்னு இவங்களோட உயர் பதவிகளையும் அரசியல் பலத்தையும் பணப்பலத்தையும் வச்சு இவங்க வந்து எந்த ஒரு வழக்குகள்லையும் சிக்காமல் தப்பிச்சிடுறாங்க. இவங்க கூட வர்றவங்க தான் மாட்டிக்கிறாங்க. இவங்க கூட வர்றவங்க மேலே இவங்கள நம்பி வர்றவங்க அனைவருக்கும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. முன்னாடி அந்த வழக்கு இன்னும் வரைக்கும் முடிக்காமல் இருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் அலைய வேண்டியது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டீங்க, என்ன ஆக போகுது? நிர்வாகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இன்னும் நம்ம திருமண்டல தேர்தலை சந்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு வந்து போராட்டம் பண்ணுவோம் வாங்க, அதை தடை பண்ணிடணும், கோயில் முன்னாடி போராட்டம் பண்ணுங்கள், அந்த நோட்டீஸை பிரிண்ட் எடுத்து கொடுங்க, நம்மளுக்குள்ளே நம்மளை நாத்துறது தான். நீங்கள் நாற்ற என்னமோ நீங்கள் வந்து ஒரு சிலரோட ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேரோட சுயநலத்திற்காக 4 லட்சம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், நம்ம தூத்துக்குடி நாசர் திருமண கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட 10 பேர் தான். ஒரு 10 பேருக்கு வந்து வாக்குரிமை இல்லைன்னா எல்லாமே முறைப்படி கோர்ட்டால் தீர்மானிக்கப்பட்டு பாக்கிதாரர் என்று அறிவிக்கப்பட்டவர்களுக்கு தான் வாக்குரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து 4 லட்சம் பேரை பாதிக்கப்படுற அளவுக்கு செய்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் வந்து திருமண்டல மக்களுக்கு முக்கியமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருந்தோம். இதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி எல்லாம் அமைச்சாச்சு, வந்தாச்சு, நிர்வாகம் போய்கிட்டு இருக்கு, தேர்தலை நோக்கி பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் நமது பேட்ரிக்ஸ் சர்ச்சை சார்ந்தவர்கள் மற்றும் இதர சர்ச்சை சார்ந்தவங்க, இந்த 20 பேர் 10 பேர் சொல்கிறோம்னா அந்த இதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயும் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் மதுரை ஹைகோர்ட்லேயும் வழக்கு போட்டிருக்காங்க. அவங்களோட பெயர்களை வாசிக்க. ஆர்ச்பால் ஜான்சன். இந்த ஆர்ச்பால் ஜான்சன் யாருன்னா, விக்டோரியா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தவங்களோட கணவர். இவர் அக்கௌண்ட்டில் முறைகேடாக நமது விக்டோரியா மகளிர் மேல்நிலைப் பள்ளி அக்கௌண்ட்லேருந்து 67 லட்ச ரூபா மாறி இருக்குது. அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு இன்றைக்கி வர பதில் கிடையாது. 67 லட்ச ரூபா பணத்துக்கு விடையும் இல்லை. இந்த ஹெட்மாஸ்டர் அம்மாவும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஏதோ 2 லட்சம் மாறி இருக்குது. மொத்தம் 69 லட்ச ரூபா கிட்ட வந்து பணம் கையாடல் பண்ணப்பட்டு அது இன்றைக்கி வர அந்த பணத்துக்கு பதிலும் இல்லை, பில்லும் இல்லை, எந்த கோர்ட்லேயும் அவங்க நிரூபிக்கலை, திருமணத்தை நிரூபிக்கலை, பாக்கிதாரர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோயில் ராஜ், அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அருள் மேயர், ஜெயபால், மால் சொர்ணபாண்டியன், ஜாக்ரேஷன், சின்ன ராஜா வினோத்குமார், ராஜ்மோகன், இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷனர் சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. எது மேலே, எந்த நிர்வாகத்து மேலே போட்டிருக்காங்க? ரெஸ்பாண்டண்ட், அதாவது நீகர் பிரின்ஸ் கிப்சன், அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக இருக்காங்க. விஎம்எஸ் தமிழ்ச்செல்வன் ஐயா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சினாடு மேலேயும் கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது நம்மளோட சிஎஸ்ஐ அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த டீம்ஸ் அவங்க மேலே ஏஆர் செல்லையாவும் ரிட்டையர்டு.
இவங்க எல்லாருமே இவங்க தான் ரெஸ்பாண்டன்ட். இவங்க மேலே வந்து கேள்வி கேட்டு இவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே நிர்வாகத்தில் இருக்காங்க. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இருக்குது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்மகிட்ட தான் நிர்வாகமாக தான் இருக்குது. நீகர் பிரின்ஸ்கிரிப்ஷன் செக்ரட்டரியாக இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போனீங்கன்னா இவங்க மேலே தான் போகிறீங்க. இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்போ இந்த கேஸை யார் நடத்துவா? 8 மாதம் ஜட்ஜி இருக்கும்போது வெளியே இருந்தாங்க, சொந்தமாக நடத்துனாங்க. இப்போ நிர்வாகத்துக்குள்ளே வந்துட்டால் நிர்வாகம்தான் அதுக்கான கோர்ட்டுக்கான செலவினங்களையும் கோர்ட்டை சந்திக்கிறதையும் செஞ்சு தான் ஆகணும். ஏனென்றால் ஜட்ஜி 8 மாதம் இருக்கும்போது அவருக்கு மேலே போட்ட கோர்ட்டு கேஸுகள் எல்லாத்துக்கும் இங்கே இருந்தது நீதிமன்றத்தில் செலவெல்லாம் டைசிஸ்லேருந்து தான் எடுத்து செலவு பண்ணியிருக்காரு. இதுதான் இது ஒரு முறைமை. அதனால தான் அப்படி நடக்கு. நாங்கள் இப்போ திருமண்டல மக்கள்கிட்ட சொல்ல வர்றது என்ன வரோம்னா, திருமண மக்களாகிய நாம் தான் ஜட்ஜி வேண்டாம், அவரை வச்சு தான் நடத்தணுமா, நம்ம இருக்க வேறு ஆளே இல்லையாங்கிறத ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கி நம்ம அதுக்காக தான் கோர்ட்டுக்கே போனோம். நம்ம மக்கள் வந்து இப்படிலாம் வேதனைப்படுறாங்க, நம்ம அதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி அதையும் சரி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து தேர்தலை நோக்கி ஒரு நியாயமான முடிவுகள் தான் போய்கிட்டு இருக்குது. இதை இடையூறு பண்ணுறதுக்கு மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது இந்த கோர்ட்டுக்கு போகிறங்கிற காரியம் எவ்வளோ நாள் தொடர்ந்து நடக்கும்? கிட்டத்தட்ட எஸ்டிகே ராஜன் ஆட்சி தான் ஆரம்பத்துலேருந்து கோர்ட்டில் அந்த 3 வருஷம் 4 வருஷமும் பழைய நிர்வாகம் இருக்கக்கூடாதுன்னு போய் நிர்வாகமே சீராக இயங்காமல் கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டது எஸ்டிகே ராஜன் ஆட்சி தான். ஆனால் இன்றைக்கும் அதை வந்து முடிவு கொண்டு வர மாட்டோம். பல கட்ட நகர்வுகள் நடந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்து திருமண்டல் நிர்வாகம் ஒரு நிம்மதியான ஒரு நிர்வாகத்தை நடத்தட்டும்னு ஒரு விடுறதுக்கோ விட்டு கொடுத்து போகிறதுக்கோ ஒரு சின்ன மனப்பான்மை கூட இல்லாமல் எஸ்டிகே ராஜன் அண்ணாச்சியோட பினாமிகள் தான் இவங்க அவ்வளோ பேரும். இவங்க டைரெக்டாக நம்ம போட முடியாதுங்கிறனால இவங்கெல்லாம் வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. வெளியே கேட்டால் சினாடில் போயிட்டு நான் எதுவுமே பண்ணலை உங்களுக்கு எதிராக, நான் தூத்துக்குடி நாசரி டைஸுக்கு எதிராக எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து எஸ்டிகே ராஜன் அண்ணாச்சியோட ஆட்கள் தான். அப்போது இப்படி ஒரு காரியத்தை வந்து தொடர்ந்து திருமண்டலத்து மேலே நீங்கள் நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கு தான் இதுக்கு முடிவு வரும்? என்றைக்கு தான் முற்றுப்புள்ளி வரும்? சரி, நிர்வாகம் வந்துட்டு ஒரு விட்டு கொடுத்து போகிற ஒரு மனப்பான்மை வேண்டாமா? சரி, வந்துட்டு அது எலெக்ஷனை சந்திக்கட்டும், நடத்தட்டும், மக்கள் யாரை தேர்ந்தெடுக்காங்களோ எடுக்கட்டுங்கிற அந்த ஒரு கொஞ்சம் குறைந்தபட்ச நல்ல எண்ணம் கூட இல்லையா? தொடர்ந்து நீதிமன்றம்னு போகிறீங்க. நீதிமன்றத்துக்கு முன்னாடி செலவுகள் வருது. திருமண்டல பணம் தான் விரயம் ஆகுது. நல்லா தெரியும் உங்களுக்கு திருமண்டல பணம் தான் விரயம் ஆகும்னு தெரிஞ்சே நீங்கள் கேஸ் மேலே கேஸ் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட சினாடு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போடுது. இங்கே பல டைசிஸ்களில் நிறைய கேசஸ் போய்கிட்டு இருக்கு. அனைத்துமே தோற்றுட்டு தான் இருக்குது. சினாடு தான் முழு கண்ட்ரோல்னு சொல்லி ஆர்டரே கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் எய்த்து போனீங்கன்னா வீண் விரயம் தானே. இதில் உங்களுக்கு என்ன கிடச்சிட போகுது? ஒரு திருமண்டல மூப்பர்களாக பழைய நிர்வாகிகளாக இருந்த நீங்கள் ஏன் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை உங்களுக்கு வர மாட்டேங்குது? இன்னும் நீங்கள் போட்டி போட்டு திருமண்டலம் தான் இது இல்லாமல் போகுது. ஒரு நல்வழி இல்லாமல் திருமண்டல மக்களுக்கும் சரி வளர்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு தப்பான உதாரணத்தை நீங்கள் விட்டு போகிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகலாம், போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், அடிபிடி சண்டை போடலாம். ஒரு மனசில் அடிபிடி சண்டை, குருவானவரை மதிக்கிறது கிடையாது. இப்படி பழக்கங்களை நீங்கள் உருவாக்கி விட்டிங்கன்னா நாளைக்கு திருமண்டலம் வேறு ஒரு திசையை நோக்கி தான் போகும், ஒரு நல்வழியில் போகாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது நிர்வாகத்தை நடத்துகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. கோர்ட்டு கேஸ் மூலயமா எதையும் சாதித்து திருமண்டல மக்களின் காணிக்கை பணத்தை விரயம் பண்ண நீங்கள் மூல காரணமாக இருக்காதீங்க என்பதை நாங்கள் வந்து இதன் மூலம் தெரிவிச்சுக்கின்றோம். ரெண்டாவது வந்து தொடர்ந்து வந்து அச்சுறுத்தல், மிரட்டல், நாங்கள் குரூப்பாக வந்து அடிச்சிருவோம் பிடிச்சிருவோம், இதையும் திருமண்டல மக்கள் நீங்கள் உற்று கவனிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம திருமண்டல ஒரு கிறிஸ்தவ அமைப்புக்கு வந்து இது தேவையா? கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு தேவையா? இதெல்லாம் செய்கிறது யாருங்கிறதையும் நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் மக்கள் முடிவெடுங்க. இவங்கெல்லாம் வந்து திருமண்டல தேவைதானா? இப்படி வன்முறையாளர்கள் தேவைதானா? திருமண்டல அலுவலகத்துக்குள்ளே பூந்து அடிக்கிறது, ஐயர்வாலை அடிக்கிறது, கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது, பிஷப் காரை அடிக்கிறது, ஐயர்வாலை ஆல்டர்லேருந்து இழுத்து வெளியே கொண்டு வந்து போட்ட ரூம்குள்ளே போட்டு அடைக்கிறது, இதெல்லாம் எந்த மாதிரி அணியினர் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணரணும். நீங்கள் அந்த அணியாளராக கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நியாயமானு சொல்லி அவங்கவுங்க வீட்டில் உள்ள மூத்தவர்கள்கிட்ட, பெரியவங்கக்கிட்ட, மனைவிமார்கள்கிட்ட கேட்டுங்க. கேட்டு நியாயந்தானான்னு பாருங்கள்.
ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சு நடந்து நம்ம திருமண்டல வளர்ச்சிக்கு உதவுங்க. வீண் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, முன் வராதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். திருமண்டலம் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. திருமண்டலம் நிர்வாகம் நடக்கட்டும், முழுசாக ஒரு நிர்வாகம் நடத்தி முடிக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதில் தவறுதல் தப்புகள் இருந்ததுன்னா அன்னைக்கு நம்ம அடுத்தடுத்த எல்லாமே நம்ம ஓப்பன் எலெக்ஷனில் தான் எல்லாமே நடக்க போகுது. மக்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. தப்பு செஞ்சவங்கள மக்கள் நிராகரிக்க போகிறாங்க, அவ்வளவுதான். இதை விட்டுட்டு வன்முறை பண்ணி அடக்குமுறை பண்ணி நம்ம எல்லாத்தையும் கைப்பற்றலாம் நினைக்கிறது தவறு. வன்முறை அரசியலையும் சரி, வெறுப்பு பேச்சுக்களையும் நிராகரிங்க. திருமண்டலம் நல்ல வழியில் செயல்படவும், நல்ல நிர்வாகிகளோட வளர்ச்சி பாதையில் செல்லவும் திருமண்டல மக்களாகிய அனைவரும் ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்களோட ஜெபத்தினால தான் இவ்வளோ காரியமும் நல்லதாக நடந்து கொண்டிருக்கு. இன்னும் சிறப்பாக நம்ம திருமண்டலம் இயங்குறதுக்கு உங்களோட ஜெபம் தேவை. ஜெபியுங்கள். நன்றி.